ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் இடத்துக்கே உங்கள் தேடி வரும். அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த கதையும் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கதைகள் கேட்குறதுலையோ படிக்கிறதுலையோ விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து அதை படித்து பார்த்து அல்லது கேட்டு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலை வந்து நல்லபடியான ஒரு ஃபீலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை, வையவன் அவர்கள் எழுதிய சரையு சரித்திர சிறுகதை கேட்க போகிறோம். கேட்கலாமா? சரையு நதி வந்து அயோத்தியில் இருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு தொழுகைக்குரிய போற்றுவதற்குரிய ஒரு நதி வந்து சரையு நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ராமாயண காலத்துல வந்து ரொம்ப ஏன்னா அயோத்தி ராமர் பிறந்த இடம் இல்லையா? ஸோ அதுல வந்து சரையு நதிக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த சரையு நதிக்கரையில வந்து பல விஷயங்கள் அந்த காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சரையு நதியினுடைய புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்காக. மிகப்பெரிய நீண்ட கரையை உடைய நதி வந்து சரையு நதின்னு சொல்லுவாங்க. அயோத்தி போனா கண்டிப்பா சரையு நதியை நம்ம போய் தரிசனம் பண்ணாம நம்ம வந்து ஒரு போற்றுவதற்குரிய அந்த நதியை பார்த்துட்டு வரணும். இப்போ சரையு நதி சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். சரையு நதியில் தற்கொலை செய்து கொண்ட லட்சுமணன் தன் அண்ணனுக்காக தியாகம் செய்வதாக நினைத்து அண்ணன் தம்பி பாசத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்படி லட்சுமணன் இறந்த இடம் தற்போது புண்ணிய பூமியாக நினைத்து வழிபடப்படுகிறது. எனக்கு ஒரு புதிய தகவல் தான் இது. ஸோ சரையு நதி கரையில தான், அந்த நதியில தான் வந்து லட்சுமணன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியா கூட எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ராமாயணம் சரியா தெரியல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். சரையு நதி இந்தியாவில் இந்த பெயரால் அழைக்கப்பட்டாலும் இது ஹரிருத் எனும் நதியிலிருந்து பிரிந்த இந்திய கிளை நதிதான். ஆப்கானிஸ்தான், ஈரான், துர்க்மேனிஸ்தான் என அயல்நாட்டு கிளைகளையும் கொண்டுள்ளது இந்த ஹரிருத் ஆறு. இந்தியாவில் பாரைச் மாவட்டத்தில் 2 நதிகள் கலந்து சரையு நதியாக உருவெடுக்கிறது. அவை இரண்டும் யாது என்றால், கர்னால் எனப்படும் காக்காரா நதி, 2 மகாகாளி எனப்படும் ஷர்தா நதி. மகாகாளி நதி நேபாளத்தின் இந்திய எல்லையில் உருவாகிறது. இந்த நதி புண்ணிய நதியாக போற்றப்படுவது அயோத்தி நகரத்தை அடையும் போதுதான். ஆம், அயோத்தியில்தான் லட்சுமணன் இந்த நதியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். ராமர், சீதா, லட்சுமணன் ஆகியோர் சரையு நதி கடந்து சென்றார்கள் எனும் தொடர் ராமாயணத்தில் இருக்கிறது. இவர்கள் வாழ்ந்தது அயோத்தியில் என்பதாலும் சரையு நதியை கடந்து சென்றனர் என்று இருப்பதாலும் இந்த நதி அவ்வளவு புனிதமாக பார்க்கப்படுகிறது. ராமாயண காவியம் ஒரு கதை மட்டுமல்ல, அது பல்வேறு நபர்களால் பலவாறு எழுதப்பட்ட காவியம். எனினும் பெரும்பாலான ராம காவியங்களில் அயோத்தியா நகருக்கு இணையாக சரையு நதி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப கதைக்குள்ள போகலாம். வையவன் எழுதிய சரையு சிறுகதை. தேவேந்திரன் சரையு நதிக்கரையில் நின்றிருந்தான். அவனது வாகனம் ஐராவதம் வான்வெளியில் இருந்து அவனை இறக்கிவிட்டு அயோத்தியின் புறவெளி வனங்களில் உலவத் தொடங்கியது. அது சிந்திக்கிற உயிரி, சிந்தித்தது. தலைவர் தேவேந்திரனின் தாகம் இந்திராணி இருந்தும் தீரவில்லையே. அன்று ஆகாய கங்கை இறங்கும் அடிவாரத்தில் அகல்யாவுக்காக மனித வடிவில் சென்று சேவலாக காவினார். இன்று சரையுவின் கரையில் வந்து நின்றிருக்கிறார். யாருக்காக? மனித வடிவில் வந்து நின்ற தேவேந்திரன் கம்பீரமாக ஓடும் சரையுவை பார்த்து நின்றான். எவ்வளவு காலமாயிற்று சரையு நதிக்கரைக்கு வந்து? ராம ஜனனத்தின் போதா? விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களை தவம் காக்க கானகத்திற்கு அழைத்துச் சென்ற போதா? சரியாக அவனுக்கு நினைவு வரவில்லை. ஓடக்கரையில் ஓர் ஓடக்காரன் நின்றான். இந்திரனை சரையு நதிக்கரை கடக்க விரும்பும் ஒரு பயணியாக பார்த்தான். எங்கே போக வேண்டும் கேட்டான் அவன். அயோத்திக்கு. அயோத்தி என்றால் அதோ தெரிகிறதே, அதுதான். அயோத்தியில் எந்த இடம், எந்த கரை? ஓடக்காரன் வெருட்டி கேட்டான். கௌதம மகரிஷி ஆசிரமம்,
அப்படி தெளிவாக சொல்ல வேண்டும். சரையுவின் கரை நெடியது, கடத்தி கூட்டிச் செல்ல 2 பணமாகும். என்னிடம் பணமில்லை. அதற்கு பதில் என்று இந்திரன் சுண்டு விரல் மோதிரத்தை கலற்றப் போனான். இந்திரனை ஏற இறங்க பார்த்த ஓடக்காரன் மனதில் ஒரு மரியாதை தோன்றியது. வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், திரும்பி வரும்போது வாங்கிக் கொள்கிறேன். தேவேந்திரன் ஏறி அமர்ந்தும் படகில் பளு இல்லை. தேவனாகையால் காற்றைப் போல் லேசாக இருந்தான். வெற்று படகு போல துடுப்பு போடுவது லேசாக இருந்தது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் பட்டாபிஷேகம் பார்த்தீர்களா? ஓடக்காரனை இந்திரன் விசாரித்தான். ஓ, கண்கொள்ளா காட்சி! இந்த பிறவி செய்த புண்ணியம்! இதோ இப்போதுதான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எங்கள் தலைவர் குகனை வழி அனுப்ப போய்க் கொண்டிருக்கிறார். நல்லது. அகல்யாவிடம் பிரம்மதேவர் ஆலோசனைப்படி பாவ விமோசனம் கேட்கப் போகும்போது ராமன் இல்லாதிருப்பது மேல். ஆசிரம கரையோரம் ஓடம் நின்றது. இந்திரன் ஓடக்காரனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கே இறங்கி ஆசிரம எல்லையில் நுழைந்தான். இந்திரன் ஆசிரமத்திற்குள் பிரவேசித்த போது கௌதமர் அங்கு இல்லை. அகல்யா கண்ணில் பட்டாள். மனசில் காமத்தின் விஷம் தலை தூக்கியது. பின் அடங்கியது. ஒரு விசேஷ அதிசயமாக சீதா பிராட்டி நின்றிருந்தாள். நீங்களா? முதலில் கேட்ட அகல்யாவின் குரலில் அச்சமில்லை, அதட்டி கேட்கும் கம்பீரம். இந்திரனின் பார்வை முதலில் அன்று இரவு சுவைத்த அந்த அதரங்களில் ஊர்ந்து உயிரை கவர்ந்து இழுத்த விழிகளுக்கு தாவியது. மீண்டும் தனக்குள் தீப்பற்றிக் கொள்ளுமோ? அகல்யாவின் எழில் அப்படியே இருந்தது. ஆனால் அச்சமூட்டும் ஓர் தீச்சுடராக ஜொலித்தது. எதற்கு வந்தீர்கள்? அகல்யா கேட்டாள். இந்திரன் தலைகுனிந்து நின்றான். மிக அருகில் யாரோ வரும் மரக்காலடிகளின் ஓசை கேட்டது. இந்திரன் திரும்பி பார்த்தான். கௌதமர். அவர் தான் சபித்து ஏற்படுத்திய இந்திரனின் 1000 கண்களின் மௌன துக்கத்தை பார்த்து கொண்டே போய் அவனின் வலப்புறத்தில் வந்து நின்றார். யுக யுகங்களுக்கும் இனி தலை நிமிர்வு இல்லை என்று வளைந்த இந்திரனின் முதுகெலும்பு குற்ற ஒப்புதல் சாட்சியம் அளித்தது. அகல்யா நிமிர்ந்து 100 அக்னி பிரவேசங்களை கடந்து வந்த கற்பின் கனல் சுடர் வீச நின்றாள். அவளது கண்கள் இந்திரனின் குனிந்த தலையை, தொங்கிய தோளை, அவளை தீண்டிய அந்த கரங்களை, இப்போது துடிக்கும் விரல்களை, அவனது உடல் முழுவதும் கௌதம சாபம் வரைந்த 1000 யோனிக் குறிகளை பச்சாதாபத்தோடு பார்த்தன. தேவராஜனாய் இருந்தும் மண்ணாக போகிற மனிதனுக்குரிய பலவீனம் அவனை பற்றிய அந்த இழுக்கிற்கு ஆளாக்கிய இரக்கம் அவளில் மிதந்தது. என்ன செய்வது? மனிதனாக பிறந்து செய்த புண்ணியங்களின் பதவிதானே அது. தேவனாகலாம், தேவேந்திரன் ஆகலாம். தனது பேரழகு காண்கிற எல்லோரையும் அது வசீகரிக்கிற காந்தம். இவைதான் காரணம் என்ற விடுபடல் அந்த இரக்கத்தில் வெளிப்பட்டது. சீதா அகல்யாவின் முகத்தில் நிலவிய தேஜஸை பார்த்தாள். அவளையே கண்கொட்டாமல் பார்த்தாள். அவை ஏதோ போதிப்பதை போல் உணர்ந்தாள். கௌதமரோ சாபமிடும் அளவு கொதித்த சினம் சாம்பல் மேடாகி அதை மௌனமாக கடந்து வரும் சாம்ப சிவம் போன்று உணர்ச்சியற்று நின்றார் கௌதமர். இச்சை, மோகம், அழகு தருகின்ற லாகிரியின் அவஸ்தையெல்லாம் கடந்து அவற்றை காலில் சுற்றிய பாசியை லேசாய் சூலத்தினால் அகற்றி எறியும் சாந்தம் நிலவியது. பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள், ஆரவாரங்கள் எல்லாம் தீர்ந்து மழை விட்டுவிட்ட நிம்மதி. சீதா வந்திருப்பது அதற்காக. 13 வருஷம் கடந்துவிட்ட கானக அமைதிக்கு மனம் ஏங்கி வந்திருக்கிற அவளது கோரிக்கையை இந்திரன் கெடுத்து விடுவானோ? அவர் சீதையை பார்த்தபோது அவள் சரையுவை பார்த்து கொண்டிருந்தாள். சரையு எப்படியெல்லாம் குதூகலித்திருக்கிறது! அவளது மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறது. அவளது மாறா துயர்களுக்கு பொங்கி எழுந்து அடங்கியிருக்கிறது. இடுப்பின் மேல் கை வைத்தபடி இந்திரனை விசாரிக்கிற அகல்யா. சற்றும் பதறாமல் அருகே நிற்கும் கௌதமர். சீதா முதலில் திகைத்தாள். ஏதோ அசம்பாவிதமோ? தான் அங்கே நிற்க வேண்டாமா? காண விரும்பாமல் விலகி நடக்க முயன்றாள். நில்லுங்கள் தேவி என்று தடுத்தாள் அகல்யா. சீதா நின்றாள். இந்திரன் ஏன் வந்தார்? சீதா அகல்யாவை கேட்டாள். பதி தன் ஆயினும் ஆண்மகன். தேவேந்திரன் மரியாதையை குறைக்க கூடாது. அவனையே கேளுங்கள். சொல் இல்லை. முகம் திரும்பி இந்திரனை சுட்டும் சைகை. தேவேந்திரா, சீதை நீதிபதி போல் இன்றி கருணை காட்டும் கனிவோடு கேட்டாள். சற்றே நிமிர்ந்து சீதையை பார்த்த இந்திரன் அதில் நிலவிய தெய்வீக ஒளி கண்டு சற்றென்று குனிந்து அவளது பாதங்களை தொடப்போனான்.
நகர்ந்து நின்ற சீத்தை சொன்னாள், நான் மனுஷி, நீங்கள் தேவேந்திரர். அருகில் நின்ற கௌதமர் மார்பில் கைகட்டி நின்றார். தூரம் அகன்றாலும் சீதையின் முன் தரையை தொட்டு வணங்கி இந்திரன் சொன்னான், இல்லை அன்னையே, தாங்கள் மறந்திருக்கலாம். நான் மறக்கவில்லை. பார்க்கடலில் அரிதிவிலில் உள்ள மகாவிஷ்ணுவின் துணைவி நீங்கள். எந்த பாதக தூசுக்கு விமோசன சக்தி உள்ளதோ அவரது பத்தினி தாங்கள். இது ராம அவதாரம். இங்கே ஏன் மீண்டும் வந்தீர்கள்? பாப விமோசனம் கேட்க வந்தேன். அகல்யாவிடமா? ஆம் அன்னையே. கௌதமரை காட்டி சீதா கேட்டாள். சாபம் கொடுத்தவர் இவர். இவர் இல்லாத சமயத்தில் இங்கு வந்தால்? இவ்வளவு நடந்த பின் மீண்டும் வந்தால் அதற்கு என்ன பொருள்? சாபமிட அகல்யாவை ஆளாக்கிய என் பாவத்தில் இருந்து விமோசனம் வேண்ட வந்தேன். அகல்யா தேவி என்று சொல். சீதை சொன்ன மரியாதை பன்மையை மனதில் ஏற்றிக்கொண்டு மன்னியுங்கள் என்று வேண்டினான் தேவேந்திரன். என்ன எளிமையான விமோசனம் கேட்கிறான் இவன். எனக்கு ஸ்ரீராமன் காலடிப்பட்டு சாப விமோசனம் கிடைத்து விட்டது. ஆனால் பாவக்கரை போகவில்லையே. போக விடாத எத்தனை பார்வைகள், அருவருப்பு, ஏளனம். இந்திரனாய் தன்னை நினைத்து தனக்குள் தோன்றும் சபலம் மறைத்த பரிவுகள். இவள்தான் அகல்யா. என்னை சுட்டி காட்டி அடையாளம் சொல்லும் ஆண்கள் எத்தனை 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 பெண்கள். ரிஷி பத்தினிகள் முதல் இளவரசிகள் வரை சாபங்களுக்கு அஞ்சி நரிப்பார்வை பார்க்கும் கோழைகள். அகல்யா சீற்றம் தணியாத பார்வையோடு இந்திரனை பார்த்தாள். எதிர்பாராமல் கௌதமர் பேசினார். சாபம் கொடுத்தது என் பலவீனம் என்றார். அவர் குரல் கம்மி இருந்தது. சீதை அவரை வியப்போடு பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள் மகரிஷி? ஒரு சிறுத்தை புலியால் விரட்டப்பட்டு வந்த மான் ஒன்று மனித சூழலை கண்டு சற்றே மருண்டு ஆசிரம வேலி தாண்டி குதித்து திறந்திருந்த குடிசை கதவுக்குள் பாய்ந்து நுழைந்தது. ஐயோ பாவம் என்று மானை பார்த்து அனுதாபத்தை வாய்விட்டு சொன்னாள் சீத்தை. கொஞ்சம் பொறுங்கள், உள்ளே யாகத்திற்கு உரிய பாலும் தயிரும் வைத்திருக்கிறேன். மான் உருட்டிவிடப் போகிறது என்று அனுமதி கேட்டுக்கொண்டு அகல்யா குடிசையை நோக்கி போனாள். சீதா அவள் போவதை பார்த்துவிட்டு கௌதமர் பக்கம் பார்வையை திருப்பினாள். அகல்யா இல்லையேல் என் தபஸ் இல்லை. அதற்கு பதில் போல மெதுவாக தாடியை உருவிக்கொண்டு கௌதமர் சொன்னார். அந்த இருவரின் முன்னால் நிற்கவே தகுதியற்று இன்னும் தான் நீசனாக என்று எண்ணிய இந்திரனின் தலை மீண்டும் ஒரு முறை குனிந்தது. சீதா. கௌதமர் அவளை மெல்லிய குரலில் அழைத்தார். ராமனை பார்க்க வந்த குகன் சரையுவின் இக்கரையில் காத்திருக்கிறான். அங்கே ராமனோடும் குகனோடும் அனுமனும் இருக்கிறான். அவனும் உன்னை காண வேண்டி காத்திருக்கிறான். நாம் போவோமா? உள்ளே போன அகல்யா வந்து விடட்டுமே என்றாள் சீத்தை. இல்லை, நாம் போவோம். இந்திரன் அவளிடம் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறான். மன்னிப்பு கேட்பவர் மன்னிப்பு கொடுப்பவர் இருவருக்குமே முன்னால் வேறு சாட்சிகள் இருப்பது தர்ம சங்கடம். ஒருமுறை இந்திரனையும் கதவுக்கு அப்பால் இருந்த அகல்யாவையும் பார்த்துவிட்டு கௌதமரின் கம்பீரமான பெருந்தன்மைக்கு கட்டுப்பட்டு சீதா அவரை பின்தொடர்ந்தாள். அந்த இருவரை ஒன்றாக பார்த்ததால் சபித்தவர் இப்போது இருவரையும் தனியே இருக்க அனுமதித்து விட்டு வருகிறார். அந்த கண்ணியம் அவள் நெஞ்சில் ஒரு கல்லாக விழுந்து அலைகளாய் பரவியது. ஆசிரம எல்லையில் ஒரு கனிமரத்தில் இருந்து ஒரு பழம் விழவும் அதை கவ்விக்கொண்டு ஓட வந்த இரு கீரிகள் ஒன்றை ஒன்று துரத்தி வரவும் மரத்தில் இருந்து பாய்ந்து குதித்தோடி வந்த ஓர் அணில் அதை கவ்வி ஓடியதை வெறித்து பார்த்தபடி கீரிகள் நிற்கின்ற காட்சியை கண்டார் கௌதமர். அனுதாபத்தோடு உச்சி கொட்டினார். இன்று போல் நான் அகல்யாவை அன்று உணர்ந்திருக்கவில்லை. எதையும் பொறுத்து கொள்ளும் தபோபலம் அன்று இல்லை. ஒரு பெண் என்னுடைமை என்ற ஆதிக்கம் மறையவில்லை. பரம்பொருள் என்னை தொலைவிலேயே அகற்றி வைத்திருந்தது. நான் என்னுடையது என்ற எண்ணம் நீங்கவே வாய்ப்பு கொடுத்திருந்தது பரம்பொருள். சீதா அவரது கண்களில் நிலவிய சாந்தத்தை மனதிற்குள் வாங்கிக் கொண்டாள். சபிக்கும் அளவுக்கு அப்போது நான் பலவீனன். ஒரு ரிஷி பத்தினி சாபங்களுக்கு அப்பாற்பட்டவள், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள்தான். என் அறிவீனம். அவள் சபலங்களுக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது என்ன அகந்தை! விளைவு பல ஆண்டுகள் அவள் சுமந்தது கல்லின் கடினத்தை. இந்திரனுக்கு இட்ட சாபத்தால் அவனை காண்பவர்கள் எல்லோரையும் அகல்யாவின் வீழ்ச்சியை நினைக்க செய்துவிட்டேன்.
எதிரில் ஒரு பெரிய பாறை தென்பட்டது. அம்மா சீதா, அங்கு போய் சற்று அமர்ந்து பேசுவோமா என்று கேட்டார் அவர். ஆகட்டும் மகரிஷி. இருவரும் ஒருவரை ஒருவர் எதிரெதிரே பார்த்தபடி அமர்ந்தனர். என் மனதில் வளர்ந்திருக்கும் புற்றிலிருந்து நான் வெளிவர வேண்டும் அம்மா சீதா. சீதா புன்னகையோடு அவரை ஒரு குழந்தையை பார்ப்பது போல பார்த்தாள். அகல்யா பிரம்மாவின் மகள். அவரது கற்பனையை எல்லாம் குலைத்து இனி இவளுக்கு மேல் ஒரு அழகு இருக்கக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு உருவாக்கிய பேரழகி. தேவாதி தேவர்களை எல்லாம் ஓட்டப்பந்தயம் ஓட வைத்து பார்த்துவிட்டு என்னை அவளது தந்தை பிரம்மா தேர்ந்தெடுத்தார். முனிவனுக்கு மனைவியாக இருப்பது மட்டுமே போதும் என்று இயற்கையை நிர்பந்திக்க முடியாது. அதுவும் தேவர்களுக்கே தலைவனான இந்திரன் தன்னை இச்சித்தான் என்கிற கர்வத்தில் இருந்து விடுதலையாகி நிற்க எந்த பெண்ணால் முடியும்? அப்படி இருக்க அகல்யாவுக்கு கற்பிக்கப்படவில்லையே. ஆண் பெண் என்ற பாலின பேதம் கடந்த ஞானியாக எதிர்பாராத விதமாக கௌதமர் வெளிப்படுவதைக் கண்டு சீதா அந்த ஞான சந்நித்தியத்தில் நிற்கிற அனுபவம் பெற்றாள். சீதா, உன் வைராக்கியம் பூஜிக்க தகுந்தது. அகல்யாவின் பலவீனம் மன்னிக்க தகுந்தது. மகரிஷி, தாங்கள்... சீதா வாசகத்தை முடிக்காமல் இழுத்தாள். இந்திரன் மன்னிக்கப்பட வேண்டியவன். என்ன செய்கிறோம் என்பதன் களம் அறியாமல் ஒரு கணத்தில் தவறிழைத்து விட்டான். பாவம் அவனை சாராது. பின் யாரை சாரும்? அகல்யாவின் வடிவழகை, அந்த சிருஷ்டியை, அதை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தாவை. ஒரு கணம் கண்மூடி யோசித்து வானத்தை பார்த்தார். பிறகு எதிரில் இருந்த சீதாவை பார்த்துவிட்டு தொடர்ந்தார். இல்லை, தெளிவாக யோசித்தால் பிரம்மதேவர் கூட இதற்கு பொறுப்பாக மாட்டார். தான் ஒரு பேரழகியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பேரழகை அகல்யா தன்னுக்குள் இச்சித்தாள். பிரம்மா அனுகிரகித்த வடிவம். அது வழங்கியது பிரம்மா. நாம் நம்மையே சிருஷ்டித்துக் கொள்கிறோம். அகல்யா அப்படி இச்சித்து பெற்ற அனுபவத்தால் தான் தனது அழகின் பிரம்மையில் இருந்து இப்போது விடுபட்டிருக்கிறாள். சீதைக்கு ராவணன் நினைவு வந்தது. எவ்வளவு மகா சக்திமான், எப்பேற்பட்ட வீரன்! கைலங்கிரியை தன் கைகளால் அசைத்து பார்த்தவன். 8 திசைகளையும் தன் கட்டில் கொண்டு வந்தவன். எப்படி என் அழகில் மூழ்கி அழியாத அவப்பெயருக்கு ஆளானான்? அவன் பாவங்களை ராமபாணம் துருவி துளைத்தெடுத்து விட்டது. அவன் மன்னிக்கப்பட்டிருப்பானா? இருக்காது என்ற எண்ணம் தோன்றியது அவளுக்கு. அவன் சிந்தையை குலைத்த அழகிற்கு தானே காரணம் என்ற நினைவு வந்தது. தான் இந்த பேரழகை இச்சித்தோமா? நடந்தது என்ன? விதி எழுதிய ஒரு பெரிய சோக நாடகமா? திரை விழுந்து விட்டது. பின் உணர்ச்சிகளுக்கு வேலையில்லை. சீதை ராவணனை மன்னித்தாள். அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்தாள். திரும்பி தூரத்தில் தெரிந்த சரையுவை பார்த்தாள். வெள்ளை வெளியரென்ற நுரை வெள்ளத்தோடு அது சிரிப்பது தெரிந்தது. பரிபூரணமான சாந்தி அவளுள் பிரவேசித்தது. அந்த சாந்தியை அகல்யாவும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினாள் சீதா. வேறொன்றும் பேச்சின்றி, "போவோம் மகரிஷி" என்றாள் சீதா. இருவரும் சரையுவின் கரை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினர். பாவ விமோசனம் பெற்ற தேவேந்திரன் ஓடக்கரை நோக்கி நடந்து வந்தான். அவன் மீண்டு வருவதைக் கண்டு ஐராவதம் வான்வெளிக்கு கிளம்பும் முன் சரையு வளர்ந்த வனத்தில் இருந்து விடை பெற்றது. வையவன் எழுதிய சரையு சிறுகதை முற்றும். இந்த கதை ஜனவரி 2020 அமுத சுரபி இதழ்ல வெளியானது. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். காவியங்களாகட்டும், இதிகாசங்களாகட்டும், காப்பியங்களாகட்டும், எதிலுமே ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு தவறான செய்கையாக இருந்தாலும், ஒரு செயலாக போயிட்டாலும் கூட அதுக்கு காரணம், முழுமுதற் காரணம் ஒரு பெண்ணாகவே இருக்கிறாள். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அதை தாண்டிதான் வரவேண்டி இருக்கு. அது குடும்பமாகட்டும், இது மாதிரியான சரித்திரங்களாகட்டும், எங்குமே ஒரு பெண்ணை சார்ந்துதான் எதுவுமே நடந்திருக்கு. ஆனா அதுவே ஒரு நல்லதாக இருக்கும் பட்சத்துல அதை நம்ம போற்றி வழிபடுறோம். ஒரு தவறாக, ஒரு தீமையாக முடியும் பட்சத்துல அதற்கான ஒரு தீர்வை தேடி நாம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா அதை விட நம்ம சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. சோ தன்னோட மனசுல ராவணன் மேல இருந்த ஒரு தவறான எண்ணம் கூட சீதைக்கு அகன்று விடுது. ஏன்னா அவன் தன்னுடைய அழகின் மேல அவ்வளவு பைத்தியமா ஆசைப்பட்டு தன்னை கவர்ந்து சென்றிருக்கான். அப்படின்னா அதுக்கு காரணம் தன்னுடைய அழகுதானே, நான் தானே.
அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ராவணனையே மன்னிக்கிறாங்க சீதா அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனை ஒரு விஷயத்தோட இந்த கதையை எழுதியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பா நேர்லயே இந்த ஒரு கதையை நாம ஒரு நிகழ்வை நாம பார்க்கிற மாதிரி இந்த கதை நடை இருந்தது. ஸோ அதற்கு வந்து எழுத்தாளர் வையவன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.